ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காளான் செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. காளான் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு தட்டில் நறுக்கிய கோஸை எடுத்துக்கோங்க. அதில் நறுக்கிய காளானை போடுங்க. அதில் 2 ஸ்பூன் மைதா மாவு போடுங்க. 1 ஸ்பூன் சோள மாவு போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. சிறிதளவு கலரிங் பவுடர் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா வறுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம வறுத்த மீதி எண்ணெயை ஊற்றுங்க. நறுக்கிய வெங்காயம் போடுங்க. நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் போடுங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போடுங்க. நல்லா வதக்குங்க. அதில் நம்ம வறுத்து வச்ச காளானை போடுங்க. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வேக விடுங்க. ஒரு ஸ்பூன் சோள மாவை கரைச்சி அதில் ஊற்றுங்க. நல்லா வதக்குங்க. சுவையான காளான் ரெடி. சுவையான காளான் ரெடி. சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு.